கிறிஸ்து சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று. காரணம் என்னன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் என்று. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று. எனவே பிரியமானவர்களே, நீங்க இப்போ எந்த வாசல் வழியாய் பிரவேசிச்சுட்டு இருக்கீங்க என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. கேட்டுக்கு போகிற அந்த வாசல்ல போயிருக்கீங்களா, இல்ல ஜீவனுக்கு நேரான பாதையை தெரிந்து கொண்டிருக்கீங்களா என்பதை குறித்து. எனவே இந்த உலகத்துல பல மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக தான் பிரவேசிச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அதுதான் ரொம்ப சுலபம். மனசுக்கு பிடிச்சது மாதிரி வாழலாம், உலகம் மாறுறது மாதிரி நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளலாம், வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம் வாழ்க்கையை நம் இஷ்டத்துக்கு அமைத்து கொள்ளலாம். ஜீவனுக்கு போகிற வாசலை நம்ம பார்க்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால வாழ முடியாது. உலகத்தார் மாறுறது மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. தேவ சித்தம் என்ன, தேவ விருப்பம் என்ன, இது ஆண்டவர் விரும்புறாரா விரும்பலையா என்பதை எல்லாம்